வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். ஆயா கடை வரமிளகாய் சிக்கன் செய்யலாமா? இது சூடான சாதத்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு இரும்பு கடாயில் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதில் 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் முழுசாக சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வேணும்னாலும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா இந்த அளவு வெந்து வரணும். இப்போ இதில் 15 வரமிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது மொத்தமே ஒரு 4 பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இது எதுவுமே இதுக்கு தேவையில்லை. வரமிளகாயும் வெங்காயமும் நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஓரளவு வெந்து நல்லா வெங்காயம்லாம் ஓரளவு கரைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லாவே குழம்புல நல்லா கரைஞ்சிடணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி அடிக்கடி நல்லா கலந்து விடணும். இப்போது நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருக்கு. இது இன்னும் நல்லா ஓரளவு ட்ரை ஆகட்டும். வரமிளகாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.